Audio Jungle. இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்மில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் நேமை கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணி கரெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா அவங்களோட ஆதார் கார்டில் வந்து ஹஸ்பண்ட் நேமை வந்து அப்டேட் எடுத்து பண்ணியிருப்பாங்க. இந்த கண்டிஷனில் உங்களோட ஹஸ்பண்ட் நேமை உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்லேயும் நீங்கள் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கிளைம் பண்ணவோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவோ முடியும். ஸோ இதை வந்து அப்டேட்டட் வந்து பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆன்லைனில் வந்து ஆப்ஷன் வந்து இல்லாமல் இருந்தது. பட் இப்போ வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இதுக்கு மேனேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனில் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இதில் உள்ள மெம்பர் ஐடியை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கெட் டீடைல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இதில் கெட் டீடைல் வந்து கொடுக்கும்போது ஃபஸ்ட் டைம் எரர் வந்து வந்தது அப்படின்னா மறுபடியும் கெட் டீடைல் வந்து கொடுங்க. அப்போ வந்து கீழே உள்ள ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிருது. இப்போ வந்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன். இப்போ கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், ஹஸ்பண்ட் நேம் அப்படின்னு இருக்கும். இதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் நேம் வந்து இல்லாமல் இருந்தது. இப்போ ஹஸ்பண்ட் நேம் வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்னோட அக்கௌண்ட்டை உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஹஸ்பண்ட் நேமை வந்து இந்த இடத்துல எடிட் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி இந்த நேம் இதில் வந்து உங்களோட ஃபாதர்ஸ் நேம் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து டிலீட் பண்ணிவிட்டு உங்களோட ஹஸ்பண்ட் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி காமிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் இதில் ஹஸ்பண்ட் நேமை வந்து மாற்றும் போது ரிலேஷன்ஷிப்பையும் மாற்றணும். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபாதர் அப்படின்னு இருக்குல்ல, இதில் வந்துட்டு ஹஸ்பண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டையும் வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் வந்துட்டு செலக்ட் பண்ண வேண்டியது. அடுத்தது அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டிக் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும். 3 டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து இதை கரெக்ஷன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு 3 டாக்குமெண்ட் என்னெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆதார் கார்டு, நெக்ஸ்ட் வந்து பாஸ்போர்ட் இருந்ததுன்னா அதை வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, உங்களோட ரேஷன் கார்டில் உங்களோட ஹஸ்பண்ட் நேம் இருக்கும்ல, ஸோ உங்களோட ரேஷன் கார்டை அப்லோட் வந்து பண்ணலாம். ஸோ இது மாதிரி குறைஞ்சது ஒரு 3 டாக்குமெண்ட் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டில் டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பிடிஎஸ் ஃபோட்டோ கார்டு கொடுத்துருக்காங்க. பென்ஷனியர் கார்டு இருந்ததுன்னா அது வந்து யூஸ் பண்ணிக்கலாமா, பாஸ்போர்ட்டு, அப்புறம் மேரேஜ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கலாம். ஸோ அதனால் மேரேஜ் சர்டிஃபிகேட்டை ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்டில் வந்து நேமில் வந்து ஸ்பேஸ் வந்து இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் அப்படின்னு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் எந்த ஸ்பேஸுமே இல்லை. அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்லோட் ஆகும். மினிமம் 2 MBக்கு உள்ளே இருக்கிற மாதிரி. அடுத்தது செகண்ட் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் இல்லை பேன் கார்டு இருந்ததுன்னா அதை கூட அப்லோடு பண்ணலாம். பேன் கார்டில் உங்களோட ஹஸ்பண்ட் நேம் அப்டேட் எடுத்து பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது தேர்டு டாக்குமெண்ட் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ தேர்டு டாக்குமெண்ட்டில் உங்ககிட்ட எந்த டாக்குமெண்ட் இருக்குதோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆதார் கார்டை இதில் செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஃபோட்டோ ஐடி கார்டுன்னு இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டை இந்த இடத்துல வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 டாக்குமெண்ட்டுமே அப்லோட் வந்து பண்ணியாச்சு. அப்லோட் பண்ணிவிட்டு அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டாக்குமெண்ட் அப்லோடிங் வந்து ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபாதர் நேமுக்கு பதிலாக மதர் நேமை வந்து அப்டேட்டட் வந்து பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஹஸ்பண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மென் அப்படிங்கிறதுனால ஸோ எனக்கு வந்து ஹஸ்பண்ட் நேம் அப்படிங்கிறத அப்டேட்டட் வந்து பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து மதரை வந்து சூஸ் பண்ணி நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணிவிட்டு உங்கள் டாக்குமெண்ட் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வியூ ஆல் அப்லோட் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண எல்லா டாக்குமெண்ட்டுமே ஓப்பன் ஆகும். அது எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே கொடுத்துருக்க இந்த 2 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் கெட் ஓடிபி கொடுத்ததும் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எரர் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு 1 டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த 1 டைம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ரிக்வெஸ்ட் வந்துட்டு உங்களோட எம்ப்ளாயருக்கு வந்து சப்மிட்டட் ஆயிரும். எம்ப்ளாயர் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது பிஎஃப் ஆஃபீஸ்க்கு போய் பிஎஃப் ஆஃபீஸில் அதை செக் பண்ணி டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அப்ரூவ்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபாதர்ஸ் நேமுக்கு பதிலாக ஹஸ்பண்ட் நேம் வந்து அப்டேட்டட் ஆயிரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இதில்
உங்களோட டாக்குமெண்ட் ஏதாவது கிளியராக இல்லை வந்துட்டு நீங்கள் ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது சம்மந்தம் இல்லாத ஒரு டாக்குமெண்ட் அப்லோடு பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரிஜெக்டட் ஆகலாம். ஸோ பேன் கார்டு செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பேன் கார்டு அப்லோடு பண்ணுங்கள். ஆதார் கார்டை செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுங்கள். மேரேஜ் சர்டிஃபிகேட்னா அந்த இடத்துல மேரேஜ் சர்டிஃபிகேட் தான் அப்லோடு பண்ணணும். அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோடு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரிஜெக்டட் ஆகும். ஸோ எந்த நேமை செலக்ட் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடான டாக்குமெண்ட்டை மட்டும் அப்லோடு பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணும்போது உங்களோட ஹஸ்பண்ட் நேமை ஈஸியாக நீங்கள் வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் நேமுக்கு பதிலாக ஹஸ்பண்ட் நேமை அப்டேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.